ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட் யுவர் கோல். என்னடா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் காலேஜ் பிள்ளைங்களுக்கும் சொல்கிற மாதிரி நமக்கும் செட் யுவர் கோல்னு சொல்கிறான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு கோல் வேணுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? நம்ம எதையாவது ஒரு விஷயத்த நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும். ஏன் அச்சீவ் பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். நம்ம தினம் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், யாருக்காவது அதனுடைய அர்த்தம் புரியுதுங்களா? கண்டிப்பாக புரியாது. ஏன் தெரியுங்களா? நம்ம பண்ணுறோம், பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அது ஏன், எதுக்கு அப்படிங்கிற ஒரு இது இல்லை. காரணம் என்னென்னா, நமக்கு என்ன ஒரு இலக்குமே கிடையாது வாழ்க்கையில். சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் இன்னும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன மென்டாலிட்டி இருப்பாங்க தெரியுங்களா? வெந்தது திம்போம், விதி வந்தால் சாவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன்ஸு, நெகட்டிவான ஒரு சூழ்நிலைகளே அவங்கள சுற்றி இருக்குங்க. ஒரு இலக்கு அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை நோக்கி பயணிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் நம்மளுக்கு வரும் இல்லையா? ஸோ ஏன் நம்ம இலக்கை செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த இலக்கு இல்லாத நீங்கள் வந்து பயணிச்சிங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கம்பல்ஷன் வரும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வரும், ஒரு விரக்தி வரும், ஒரு வெறுமை வரும், எல்லாமே வருங்க. ஸோ இலக்கை நிர்ணயம் பண்ணுங்கள். அது குறைந்தபட்ச இலக்காக இருக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் ஒரு இன்ஸ்டண்ட்டில் ஒரு இதில் நீங்கள் அந்த இலக்கை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லெவல் வந்து இலக்கை நம்ம செட் பண்ணிக்கலாங்க. பட் எந்த ஒரு இலக்குமே இல்லாத இருக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட்டுங்க. ஆச்சுங்களா? ஸோ அந்த இலக்கு எப்படி அடையிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? எப்படி முதல்ல அந்த இலக்கை நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லைங்களா? அதுக்கு அந்த இலக்கினுடைய தகவல்கள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க. நான் வந்து கல்கத்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். நல்லா கேட்டுக்கங்க, கல்கத்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய இலக்கு. நான் இது வரைக்கும் இந்த கல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன் போனதில்லை. ஆனால் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான அறிவு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த கல்கத்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படியெல்லாம் போகலாம், எவ்வளோ தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது, எதுக்காக அந்த கல்கத்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போகணும், இந்த மாதிரியான ஒரு சின்ன அடிப்படையான ஒரு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு இலக்கை உறுதியாக நம்ம வந்து பின்பற்றலாங்க, இந்த செட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த இலக்கை அடைய வேண்டிய ஆக்கக்கூறுகள் என்னங்கிறத சிந்திக்கணும். ஆச்சுங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன இலக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தினர்கிட்டையும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்கள்ட்டையும் முதல்ல தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்துறதை விட அவங்களுக்கு அதை புரிய வைங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையிலே பயணம் பண்ணக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க உங்கள் குடும்பத்தினரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க. அதே மாதிரி உங்கள் இலக்கை வந்து அடையக்கூடிய சூழ்நிலைகளை வந்து சிந்திங்க. சூழ்நிலைகளை முழுமையாக அமைச்சிக்க பாருங்கள். கண்டிப்பாக
நீங்க அந்த இலக்க அடைவீங்க. வாழ்க்கையில எந்த ஒரு விரக்தியும் வராதுங்க. வாழ்க்கை சந்தோஷமா போகும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன்.